நந்தினி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா. அதை சாப்பிட்டு பார்த்த ராஜ்தீப்புக்கு பயங்கரமா கோவம் வருது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறதுலாம் நிறுத்திக்கோ, தேவையில்லாம அவ கூட தேஞ்சிட்டு இருந்த அவ்வளவுதாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அதோட இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல மௌலியும் அவனோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜ்தீப் ரொம்ப நல்லவ மாதிரி வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. மௌலி வந்து சாப்பிட்டு பார்த்த உடனே என்ன நந்தினி, உன்னோட குக்கிங் ஸ்டைலையே நீ வந்து மாத்திட்டியா, என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆமா, என்னோட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைக்க கத்துக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே ராஜதீப் என்ன பண்றா, ஒரு ஸ்பூனை எடுத்து அவ வாயில வைக்கிறான். அவளுக்கு பயங்கரமா காரமா இருக்கு. அப்படி தண்ணியை குடிச்சிட்டு வேகமா வந்து ஒரு நிமிஷம் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது மோலிக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு குணால்கிட்ட சொல்லிட்டு அவளும் உள்ளாக்க போய் பாக்குறா. அங்க பார்த்தா ராஜதீப் வந்து நந்தினியை கை நீட்டி அறைய போறான். இவ ஷாக் ஆகி பாக்குறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.